நம்ம மனசுல எப்போதும் ஒரு சிந்தனை இருக்கும். அந்த ஜாதிய வன்கொடுமைக்கு ஆளாகிறவங்க எஸ்சி கம்யூனிட்டி மக்களா இருப்பாங்க. அதுவும் வன்கொடுமைக்கு ஆளாக்குறவங்க பிசி இல்லாட்டி எஃப்சி கம்யூனிட்டி மக்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நீங்க ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஒரு டைரக்டர் தன்னுடைய உறவினரை பத்தி புகார் கொடுத்திருக்காரு. திருமணம் என்பது ஆணும் பெண்ணும் அவர்கள் விருப்பம் தேர்ந்தெடுக்கிறது. மாப்பிள்ளை தேர்ந்தெடுக்கலாம், அது விற்க வேண்டியது கூட வாழ்வாங்க இல்லை. அதை திருப்பி நேரடியாக தாக்காம மறைமுகமா செய்வது ஒரு சாதிய வன்கொடுமை தான். அழுத்தத்தை கொடுக்கறது, உறவுகளோட சேராதுன்னு சொல்றது, உறவுகளை சேராதுன்னு சொல்றது, எனக்கு என்ன யாரெல்லாம் ஆதரிக்கிறார்களோ அவர்களை எல்லாம் வெளியே தள்ளுறது வீட்டோட, அப்படிங்கிறது சாதிய வன்முறை தான். அதனால அதை தொடர்ச்சியாக இந்த சமூகத்தில் பெரிய மனிதராக காட்டிக்கொள்கிறவர்கள் செய்தி கூட இருக்கிறார்கள். அந்த உறவினர் தன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர், தன்னுடைய ஜாதியை சார்ந்தவர். ஸோ அவர் பிறந்த ஜாதியில இருக்கக்கூடிய அவருடைய உறவினர்கள், நம்ம உறவினர்களை நம்ம சூஸ் பண்ண முடியாது. பட் அதே சமயத்துல சித்தப்பா மாமா அப்படின்ற ஒரு ஒப்புதல் இருக்கலாம். ஆனா அந்த டைரக்டருக்கு அவங்க கூட பழக்கம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விருப்பம் இருக்கிற நிலையில அவரு ஜாதி மறுப்பு திருமணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவர் மீது ஒரு ப்ராபகண்டா மாதிரி கிரியேட் பண்ணி இந்த குடும்பத்துல இருந்து தள்ளி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப உண்மையை சொல்லணும்னா என்னோட கதையும் அதுல பொருந்தும். ஆனா இதுல ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான், அவங்க என்ன தள்ளி வைக்கல, நான் தான் அவங்க எல்லாரையும் ஒட்டுமொத்தமா தள்ளி வச்சிருக்கேன். அதுதான் டிஃபரன்ஸ். ஒவ்வொரு ஜாதியிலையுமே ஜாதி வேண்டான்னு சொல்றவங்க தான் மெஜாரிட்டியா இருக்காங்க. அவெல்லாம் அமைதியா இருக்கிறதுனால தான் சில சில்லறைங்க சத்தம்லாம் ரொம்ப பெருசா கேட்டுட்டு இருக்கு. அது அழியும், ஒளியும், ஜாதியை உடைப்போம்.